ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம வாஷிங் மிஷினோட ட்ரெயின் ப்ராப்ளம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுங்க. இது துவைக்கிறத விட தண்ணி வெளில தள்ளாடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. நாம போயிட்டு செக் பண்ணி பார்த்தோங்க. பின்னாடி ட்ரெயின் லைனு, இது பின்னாடி வந்து ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்றதுனால இது வந்து ஒரு ரோப்பில் கனெக்ட் ஆகி மேலே வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, செக் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. கஸ்டமர் ரொம்ப அன்பாக வந்து காப்பி கொடுத்தாங்க. இருந்தாலும் கஸ்டமரோட அன்பை வந்து இந்த அளவுக்கு காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டைலர்ஸ் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்த காப்பி எடுத்து கொடுத்தாங்க. சரி, பரவாயில்லன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து கழட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் த்ரெட்டில் 10 mm ஸ்பேனர் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நேக்காக கழட்டி எடுத்துட்டா உள்ளே பாருங்கள் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகல அப்படியே நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த இடத்துல தான் வந்து பிளாக் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எடுத்த உடனே எப்படி தண்ணிலாம் வெளில போகுது பாருங்கள். ஸோ அடப்பு வந்து அதிகமாக இந்த இடத்துல தான் வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா துணி வேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதனால சேர்ந்து போய் அடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ரொம்ப கம்மியாகுமே, சுத்தமாக தண்ணி வெளில போகாமல் அடைச்சிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இவங்க நம்மளை கூட்டிருந்தாங்க. ஸோ நாம் போய் ஏதாவது கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த இடத்துல தான் பிளாக் வந்து அதிகமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 3 ஸ்பேர் அவுத்துருக்கோம். ஒன்று வந்து ஃபில்ட்ரு, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் மாதிரி நம்ம அந்த சுவிட்சில் வந்து டைட் பண்ணோம்னா அது வந்து ஓப்பன் ஆகும், தண்ணி வெளில போகும். இன்னொன்று வந்து மேலே வந்து கவருங்க. அங்கே கவரில் வந்து பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் கவுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து பின்னாடி வந்து அவ்வளோ அழுக்கு இருக்குது. நானும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணேங்க. ரொம்ப டஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி அவுத்தமோ அதே மாதிரி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல. ஏன்னா மோட்டர் சுற்றதுக்கு ஆப்போசிட் எல்லாம் வந்து இந்த த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ லூஸ் ஆகிறது சான்ஸ் கிடையாது. நீங்கள் ஓவர் டைட் வச்சு த்ரெட்டு மணிக்கிட்டு வீணாக்கிறாதீங்க. ஸோ அதை நம்ம போட்டுட்டு அசம்பிள் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம அவுத்தா வந்து பிளஞ்சர் மாதிரி இருக்கும். இந்த லெவல் அசம்பிளி வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது உள்ளே சுற்றிலாம் நிறையா டஸ்ட் இருந்தது. எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது செமி ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இது ரோப்பில் தான் கரெக்டாக இருக்கும். இதை திருவி விட்டோம்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபுல்லாகவே தண்ணி வெளில போயிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி விட்டாச்சு. இது ஆட்டோமேட்டிக்னா இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளையில் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமருக்கு ட்ரைன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோ வெளில வருதுன்னு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இது போல் சர்வீஸ் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.